நீங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உடனடியாக நிவர்த்தியாகக்கூடிய ஒரே வாழை மரத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்க, நாகர் சிலையை வாங்கி அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கா போன உடனேயே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு கோயில் உண்டு. அதுதான் அற்புதமான ஒரு கோயில். பொன்னமராவதியில இருந்து பேரையூர் சொல்லும் வழியில் நாகநாத சுவாமி கோயில். உடனடியே உங்க பிரார்த்தனை நிறைவேறிடும். பங்குனி மாதம் மீன லக்னத்தில் வரும்போது, லக்னம் மீன லக்னத்துல வரும்போது அங்க அந்த குளத்துல இருந்து மேல சத்தம்னு சொல்லுவாங்க. அது அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய அதிசயமான ஒரு உண்மை. மக நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு உடையவங்களும் அங்க போனா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். நம்ம எடுத்து கால் வைக்கும் போதே நாகர் தான் நம்ம கர்மாவை பிடித்து வைத்துக் கொண்டு காலகட்டத்திலே நம்மளுக்கு இப்ப திருமணம் ஆயிருப்பீங்க, உடனடியா உங்களுக்கு பிரிவு, உடனடியா ஏதாவது ஒரு பிரச்சனை, உடனடியா விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் அந்த கோயில்ல போய் நின்று ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா போதும், அந்த உடனே அந்த நாளில இருந்து உங்களுக்கு 4 மாதம் இல்ல ஒரு 5 மாதத்துக்குள்ள நீங்க ப்ரே பண்ண அனைத்துமே ஒரு நல்ல ஒரு மாற்றம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கு, கேதுன்னா புத்திர தோஷம், அது தீராத புத்திர தோஷம். அது கூட சனி பகவான் இருந்தா குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட அங்க போயிட்டு வாங்க, நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. கோயமுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய வாழை தோட்ட ஐயன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல போய் நீங்க என்ன தோஷம் இருக்கு, என்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கா, அது எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாமே போய் அங்க நின்று ஒரு பிரார்த்தனை பண்ணி புற்றுமண் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த புற்றுமண் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில அது அப்படியே ஊற்றா, நம்மளுக்கு எப்படி ஆறு நீர் ஊற்றா வருது மாதிரி ஒரு புத்துமண் அங்கே இருக்கு. அந்த புத்துமண்ணை எடுத்து உங்க வீட்டில் சாணம், பன்னீர், பச்சை கற்பூரம், திருமஞ்சனம், இந்த 5ம் சேர்ந்து புற்றுமண்ணோட கலந்து வீட்டுக்கு வெளியில நல்லா தெளிச்சு விட்டு, உங்களுக்கு அந்த புற்றுமண் உங்களோட குளிக்கிற நீரிலே நீங்க குளிச்சுட்டு வந்த அவ்வளோதான். அந்த ஒரே நாள்ல அத்தனை விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாகதோஷமும் உங்களுக்கு விலகும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் ஆன்மீக நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நாகதோஷம், காலசர்ப தோஷம், புத்திர தோஷம், ராகு கேது தோஷம். என்னடா இதே ராகு ராகு அப்படிங்கும்போது நாகதோஷம் அப்படிங்கிறது என்ன, காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது என்ன, ராகு கேது தோஷம், புத்திர தோஷம், இது எல்லாமே ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம், ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம். இந்த தோஷத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பரிகாரங்கள் இன்னைக்கு வாழை மரத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்க, நாகர் சிலையை வாங்கி அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம் அவங்கவுங்களுக்கு செயல்முறையில். அதில் போன உடனேயே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு கோயில் உண்டு. அதுதான் அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா, பொன்னமராவதியில இருந்து பேரையூர் சொல்லும் வழியில் நாகநாத சுவாமி கோயில். இங்கே என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, உடனடியே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிடும். இப்போ தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உடனடியாக நிவர்த்தியாகக்கூடிய ஒரே கோயில் அந்த இடத்துல. இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, பங்குனி மாதம், ஒவ்வொரு வருட பங்குனி மாதத்தில் மீன லக்னத்தில் வரும்போது,
லக்னம் வந்து மீன லக்னத்துல வரும்போது அங்க அந்த குளத்துல இருந்து மேல சத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய அதிசயமான ஒரு உண்மை. அந்த சத்தம் வந்து அந்த இடத்துல வருமாம். அதுதான் அங்க வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு, ஒரு உயிரோட்டம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அங்க வந்து மக நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு உடையவங்களும் அங்க போனா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். அப்ப இந்த நட்சத்திரத்துல ஆயில நட்சத்திரம், ஒரு ராகுடைய அமைப்புக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் அங்க போலாம். அங்க வந்து ஃபுல்லா நாகர் சிலைகள் தான் இருக்கும். நம்ம எடுத்து கால் வைக்கும் போதே நாகர் தான் நம்ம கர்மாவை பிடித்து வைத்துக் கொண்டு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு பலன்களை அள்ளி கொடுக்கிறது. அது கெட்ட பலன்களாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களாக இருந்தாலும். அப்ப அந்த நாகர் கோயிலுக்கே நீங்க போயிட்டு வரும்போது அந்த நாகநாத சுவாமியோடைய தரிசனம் பார்த்துட்டு வந்தா அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகி புத்திர தோஷம், மெயினா அங்க புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகுது. இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருக்கு, கேது இருந்தா புத்திர தோஷம், அது தீராத புத்திர தோஷம். அது கூட சனி பகவான் இருந்தா குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட அங்க போயிட்டு வாங்க, நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு கோயில், இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ற இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய வாழைத்தோட்ட ஐயன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல போய் நீங்க என்ன தோஷம் இருக்கு, என்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கா, அது எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாமே போய் அங்க நின்று ஒரு பிரார்த்தனை பண்ணி, இப்ப திருமணம் ஆயிருப்பீங்க, உடனடியா உங்களுக்கு பிரிவு, உடனடியா ஏதாவது ஒரு பிரச்சனை, உடனடியா விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த கோயில்ல போய் நின்று ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா போதும். அந்த உடனே அந்த நாளில இருந்து உங்களுக்கு 4 மாதம் இல்ல ஒரு 5 மாதத்துக்குள்ள நீங்க ப்ரே பண்ண அனைத்துமே ஒரு நல்ல ஒரு மாற்றம். 2 பேரும் சேருவீங்க, உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் நிகழும், உங்களுடைய தோஷம் உங்களுக்கு குறையும், தடங்கள் பட்ட காரியங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆயிடும். இந்த 2மே நாகர் சம்பந்தப்பட்ட கோயில். அவர் சுயம்புவா உருவானவர். யாரு? வாழைத்தோட்ட ஐயன் கோயில் வந்து சுயம்புவா புற்றுமண் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த புற்றுமண் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில அது அப்படியே ஊற்றா, நம்மளுக்கு எப்படி ஆறு நீர் ஊற்றா வருது மாதிரி ஒரு புத்துமண் அங்க இருக்கு. அந்த புத்துமண்ணை எடுத்து உங்க வீட்டுல சாணம், பன்னீர், பச்சை கற்பூரம், திருமஞ்சனம், இந்த 5ம் சேர்ந்து புற்றுமண்ணோட கலந்து வீட்டுக்கு வெளியில நல்லா தெளிச்சு விட்டு, உங்களுக்கு அந்த புற்றுமண் உங்களோட குளிக்கிற நீரிலே நீங்க குளிச்சுட்டு வந்து அவ்வளவுதான். அந்த ஒரே நாள்ல அத்தனை விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாகதோஷமும் உங்களுக்கு விலகும். நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.